ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஎம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏவிஎம் கம்பெனியில் 2 பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து 300, செகண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 600. ஓகேங்களா, நீங்கள் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த பேக்கேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலும் அதோட வேலிடிட்டி டேஸ் வந்து 10 டேஸ். ஓகேவா, 10 டேஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் டபுளாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேக்கேஜ் 300 பிளானை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டே 1 நீங்கள் 300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் 30 ருபீஸ் கிடைக்கும். டோட்டலாக உங்களோட வேலெட்டில் 330 ருபீஸ் இருக்கும். ஓகேங்களா, டே 2ல் 33 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். டே 3ல் 36 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். டே 4ல் 39 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அப் டு 10 டேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து உங்களோட பேக்கேஜோட வேலிடிட்டி வந்து 10 டேஸ் தான். சரிங்களா, ஸோ இது எப்படி கேல்குலேட் ஆகுதுன்னா, உங்களோட வேலெட்டில் இருக்கிற ஃபண்டை பொறுத்து 10% வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து 10 டேஸ்க்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ இந்த சேட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் 300 தான், பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர அமௌண்ட் வந்து 770 ருபீஸ் வரும். இது அப் டு 10 டேஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ஃபஸ்ட்டு பேக்கேஜோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் 2 600 பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டே 1ல் நீங்கள் 600 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே ப்ராஃபிட் உங்களுக்கு 60 ருபீஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்கள் வேலெட்டில் வந்து 660 ருபீஸ் இருக்கும். ஸோ டே 2ல் 62 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். டே 3ல் 64 ருபீஸ். டே 4ல் 66 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா அப் டு 10 டேஸ் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணாலும் 10 டேஸ் தான் வேலிடிட்டி. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 600 தான், பட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற அமௌண்ட் வந்து 1292 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். உங்களோட வேலெட்டில் இருக்கிற ஃபண்டை பொறுத்து உங்களுக்கு டெய்லி வந்து 10% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகும். ஸோ வந்து இது அப் டு 10 டேஸ் ஆட் ஆகும். சரிங்களா, ஸோ நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலும் 10 டேஸ் தான் வேலிடிட்டி. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் உள்ளே வரும்போது மினிமம் டெபாசிட் 300. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ நான் ஃபஸ்ட்டு பேக்கேஜை மட்டும் தான் எடுக்க முடியுமா, டேரெக்டாக நான் செகண்ட் பேக்கேஜ் எடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக செகண்ட் பேக்கேஜ் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்கள் எந்த பிளான் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 300 பிளான் எடுத்தாலும் ஓகே தான், இல்லை நான் டேரெக்டாக 600 பிளான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 300. வித்ரா வந்து 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். வித்ராவல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 10%. நீங்கள் எத்தனை முறை வித்ரா கொடுத்தாலும் சார்ஜ் வந்து 10% வந்து பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா, ரெஃபர் வந்து நாட் கம்பல்சரி. நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து செல்ஃபாக கூட earn பண்ணலாம். பட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபர் இன்கம் வந்து 5% வந்து கம்பெனி தராங்க. அது மட்டும் இல்லாமல் 4 லெவலுக்கு ரெஃபர் கமிஷன் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு லெவல் 5%, லெவல் 2 வந்து 3%, லெவல் 3 வந்து 2%, லெவல் 1 வந்து 1% வந்து கம்பெனி சைடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கம்பெனியோட எம்டி தான் அது. ஸோ நீங்கள் எந்த அப்டேட் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பெனியோட எம்டிக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து தமிழ்நாடு பேசுகிற கம்பெனி. ஸோ வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த கம்பெனியில் நம்ம எப்படி ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறது நம்ம பார்த்துலாம். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெஃபர் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ரெஃபர் லிங்க் எடுக்க தெரியாதவங்க டிஸ்பிளேல நம்பர் இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணி ரெஃபர் லிங்க் வாங்கிக்கோங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ரெஃபர் லிங்கை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் மெயில் ஐடி போட்டுருங்க. தென் உங்களோட பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரெஃபர் கோடிங் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இருந்தது அப்படின்னா சைன் அப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இங்கே 4 ஆப்ஷன் இருக்கா கீழே, அதில் மீ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். லாஸ்ட்டாக அதை கிளிக் கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலரில் ரீசார்ஜ் அப்படின்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் செலக்ட் ஒன் அப்படின்னு இருக்கா, இங்கே வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ ஐடி காட்டும். கம்பெனியோட எம்டி சாரோட யூபிஐ ஐடி காட்டும். ஸோ அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எந்த அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பிளான் 300னா 300, அப்படின்னா 600னா 600. ஓகேங்களா, கிளிக் கொடுத்துட்டு ரீசார்ஜ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் காட்டும். இப்போ ஜஸ்ட் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இந்த யூபிஐ ஐடியை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் யூடிஆர் நம்பர் இருக்கும், ட்ரான்சாக்ஷன் நம்பர். இப்போ ஜிபேயில் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ ஃபோன்பேயில் பண்ணிங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, அதுவே நீங்கள் பேடிஎம்மில் பண்ணிங்க அப்படின்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற நம்பர் இருக்கும். சரி, ஓகேவா. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை கொண்டு வந்து நீங்கள் போட்டுட்டு கம்ப்ளீட் ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் கொடுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டு தான் இங்கே வந்து காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ
ஸோ நீங்கள் பார்த்தும் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து நோட்டில் எழுதி வச்சு அப்படியே நீங்கள் டைப் பண்ணி கரெக்டாக அந்த யூபிஐ ஐடிக்கு காசு அனுப்பிட்டு, காசு அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் அதில் அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை கொண்டு வந்து நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு கம்ப்ளீட் ரீசார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இங்கே ரீசார்ஜ் டீட்டெயில்ஸ் இதில் போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பெண்டிங் காட்டும். இன்றைக்கி தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்பெனி சைட் பார்த்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 600 இங்கே வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு டெய்லி இன்கம் 60 ருபீஸ் இங்கே வந்து ஆட் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு டே 60 ருபீஸ், டே 2 62 அந்த மாதிரி, அதான் அந்த சேட்டில் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு 10 டேஸ் இன்கம் ஆட் ஆகும். ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து மினிமம் வித்ரா 300 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்ராவல் வந்து லிமிட் வந்து ஸ்டார்டிங் 300, மினிமம் 300 இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். ஸோ உங்கள் ஐடியில் 300 வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ண முடியும். ஸோ இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே வித்ரா பட்டன் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ 300 ஆனால் தான் அது கூட வரும். 300 ஆச்சு அப்படின்னாலே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் எப்படி பண்ணுறதுன்னா ஹோம் பேஜுக்கு வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இன்வைட் இருக்கா, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீமில் வந்து உங்கள் டவுன்லைன் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த ரீசார்ஜ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வித்ரா பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி எப்படி நமக்கு இன்கம் தராங்க, டெய்லி இன்கம் எப்படி நம்மளால் தர முடியுது, 10 டேஸ்க்கு ஒன்ஸ் எப்படி இன்கம் தராங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? இந்த கம்பெனி ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஸோ ட்ரேடிங் பண்ணதுனால தான் நமக்கு இன்கம் தர முடியுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ.